கிராஸ் ஜெயிச்சிருக்கு. ஆனா இப்ப வாங்க. கடமை. வணக்கம். நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதில்ல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் சூர்யா நடித்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்தோட திரை விமர்சனம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். இந்த படத்தில் வந்துட்டு மம்தா பைஜு நடிச்சிருக்கிறாங்க, ராதிகா சரத்குமார் நடிச்சிருக்கிறாங்க, ரவீனா டாண்டன் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்துட்டு எழுதி இயக்கியிருக்காரு வெங்கட் அட்லூரி. அவர் ஒரு தெலுங்கு பட டைரக்டரு. மேக்ஸிமம் தெலுங்கு படம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலாவாக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்துட்டு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டான ஒரு படம். இதோட கதை என்னென்னு பார்த்திங்கன்னா, அம்மா வளர்ப்பில் வளர்கிற ஒரு பையன், அவர் தான் சூர்யா. அவங்க அம்மா வந்துட்டு ராதிகா சரத்குமார், மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவங்க. சூர்யா வந்துட்டு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம்லாம் வாங்குறாரு. அவர் வந்துட்டு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப வற்புறுத்துறாங்க, கல்யாணம் பண்ணிக்கன்னு. அவர் வந்துட்டு தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டு போகிறாரு. ஒரு வாடகை தாய் மூலமாக வந்துட்டு ஒரு குழந்தைய பெற்று ஊருக்கு கொண்டு வர்றாரு. ஊருக்கு கொண்டு வந்த பிறகு அந்த குழந்தை வந்துட்டு ஒரு வருஷம் கழித்து ஏதோ ஒரு எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் வந்துட்டு பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய சரி பண்ணணுன்னா டோனரை போய் தேடி பிடிக்கணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப பெட்ரு அந்த பிள்ளையோட அம்மாவை போய் தேடி பிடிச்சிங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்தால் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. திருப்பி அவர் வந்துட்டு அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்கா போய்ட்டு அங்கே போய்ட்டு அந்த வாடகத்தை கண்டுபிடிச்சா, இவர் நினைக்கிறது 30-40 வயசில் ஒரு அம்மா வந்து நிற்கும்னு பார்த்தா துருன்னு அழகான ஒரு பொண்ணு, 20 வயசு பொண்ணு வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்துட்டு காசு கொடுத்து இந்தியாவுக்கு கூப்பிட்டு வர்றாரு. அப்போ ராதிகா சரத்குமார் நினைக்கிறாங்க, அந்த பொண்ணு வந்துட்டு காசுக்காக நடித்தவ தானே, காசுக்காக குழந்தை பெற்று கொடுத்தவ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பாக காமிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லுது, எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஒரு டாக்டரு, அவங்க வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. நான் வந்துட்டு காலேஜ் ஃபீஸு கட்டுறதுக்காக தான் நான் வந்துட்டு மருத்துவம் படிக்கிறேன், அதுக்காக தான் வந்து ஒரு வாடகை நடிக்க ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதான் வந்துட்டு மறுபடியும் நான் காசு வாங்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை சொல்லும்போது ராதிகா சரத்குமார் வந்துட்டு சென்டிமெண்ட்டாக மனசு உருகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையெல்லாம் ரெடி ஆகிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அதோட ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அந்த குழந்தைங்க நல்லா வந்துடுது. மறுபடியும் மம்தா பைஜு வந்துட்டு திருப்பி போகணும் அமெரிக்காவுக்கு. அவங்க வந்துட்டு சூர்யா பண்ணுற ஒவ்வொரு நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போக மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்துட்டு சூர்யா மேலே ஒரு காதல் வாயப்படுது. சூர்யா சொல்கிறாரு, எனக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நீ சின்ன பொண்ணு, நீ வேறு ஒரு நல்ல பையனை பார்த்து சொடக்கு போட்டால் சின்ன பசங்களாம் உனக்கு வருவாங்க, நீ போய் அவங்கள கட்டிக்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, நான் 4 சொடக்கு போட்டாலும் நீ விழுந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சூர்யா மேலே ரொம்ப ஒரு பைத்தியமாக இருக்குது. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் கிளைமாக்ஸு. நீங்கள் ரசிகர் வந்துட்டு நீங்களே முடிவு பண்ணியிருப்பாங்க ஹீரோ ஹீரோயின்னா என்ன பண்ணுவாங்கன்ட்டு. இது வந்துட்டு ஒரு தெலுங்கு பட டைரக்ஷன் பண்ணினால நான் நினச்சேன் இது வந்து தெலுங்கு படம் மாதிரி மசாலாவாக ரத்தம் சதயமாக இருக்க போகுதுன்னு. உள்ளே போய் பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா படங்க அது. உண்மையில் சூர்யா வாழ்ந்துருக்கிறாரு. படம் முழுக்க ஆரம்பத்துலேருந்து படம் எண்டு வரைக்கும் மம்தா பைஜு தாங்க ஸ்கோர் பண்ணுது. சூப்பராக பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபியூச்சரே இருக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு சில இடத்துலலாம் சீரியஸாக படத்தை போய்கிட்டு இருக்கிறத காமெடியாக பண்ணி விட்டுரும். அதை கூட சூர்யா ஒரு இடத்துல சொல்லுவார், சீனையே மாற்றி விட்டாரியாப்பா அப்படிம்பார். இடைவேளை வரைக்கும் நல்லா சுறுசுறுப்பாக போகிற படம் வந்துட்டு இடைவேளைக்கு பிறகு படத்தோட கதையே மாறி போகுது. அவர் வந்துட்டு ஊட்டிக்கு போகிறாரு. நம்மலாம் வந்துட்டு குளிர்காலத்தில் ஊட்டிக்கு போனால் ஒரு கிளைமேட்டே சேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி படத்தோட கிளைமேட்டே மாற்றி போடுறாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு நல்ல நல்ல வசனம் பேசுதுங்க. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு டிவி சீரியல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா சில சீனெல்லாம் சூப்பர் சீனாக இருக்கும். சில படத்துலலாம் சில சீனெல்லாம் எடுத்து 4 படத்தில் உள்ள சீனை எடுத்து ஒட்டுனது மாதிரி அந்தந்த இடத்துல சூப்பர் சீனாக இருக்குது. நம்ம வந்துட்டு சில படம் விறுவிறுப்பாக போகும், சீட்டு நுண்ணியில் உட்காந்துட்டு பார்ப்பாங்க, என்ன அடுத்த சீன் என்னென்னு. பட்டுன்னு ஒரு ஒரு சீன் வரும்போது அப்படியே சீட்டு பின்னாடி சாஞ்சிக்கிட்டு ஆவணம் கொட்டாய் விடுற மாதிரி தான் இந்த படத்தில் வந்துட்டு சில சீனெல்லாம் கொட்டாய் விடுற மாதிரி பண்ணி போடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் திரைக்கதை அமைக்கும் போது திரைக்கதை வந்து ரொம்ப சொதப்பி விட்டாங்க. திரைக்கதை அமைக்கும் போது கொஞ்சம் விறுவிறுப்பாக அதை பண்ணியிருந்தாங்கன்னா படம் வேறு லெவலுக்கு போயிருக்கோம். இவங்கெல்லாம் வந்துட்டு ப்ரீவியூவெல்லாம் பார்ப்பாங்களா என்னென்னு தெரியலைங்க.
ஏன்னா எனக்கு தெரியும் எந்த ஒரு படம் எடுத்தாலுமே அதை ப்ரிவியூ போட்டு பார்ப்பாங்க, அதெல்லாம் எடிட்டிங் பண்ணும்போதெல்லாம் பார்ப்பாங்க எங்கெங்கெல்லாம் சொதப்பியிருக்கோம்னு. சில சீன்லாம் ரீஷூட் பண்ணியிருக்கலாம். இதில் வந்துட்டு 2-3 சண்டை இருக்குது, சண்டை காட்சி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பாட்டெல்லாம் வந்துட்டு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சிவி பிரகாஷோட மியூசிக்கும் அவ்வளோ ஒரு பெரிய பிரமாதம் இல்லை, அவர் ஏமாற்றிட்டார் நம்மளை. மொத்தத்தில் ஃபேமிலியோடு இருந்து நீங்கள் அந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். அந்த பொண்ணு அவ்வளோ துருன்னு அழகாக கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது கூட அந்த மம்தா பைஜுவோட நடிப்பு தாங்க அவங்க மனசில் நிற்கும். சூர்யா வந்துட்டு அந்த அழுகிற சீனாக இருக்கட்டும், அவரோட ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாருங்க. ஆனால் படத்தை மட்டும்தான் கொஞ்சம் போரடிக்க விட்டாங்க. கலாச்சாரம் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா எல்லா ஹீரோயினும் சர்வசாதாரணமாக சாராயம் குடிக்கிறாங்க. அது ஒரு பெருமையாகவும் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சீனாக வைக்கிறாங்க. இந்த படத்துலையும் அந்த ஹீரோயின் வந்துட்டு சர்வசாதாரணமாக மது அருந்துது. இதில் வந்துட்டு என்ன கல்ச்சரை உருவாக்க போகிறான்னு தெரியல. சூர்யா மாதிரி ஒரு நல்ல நடிகர், நல்ல மனுஷன், அவர் வந்துட்டு இந்த மாதிரி சீனை வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்துட்டு ஃபேமிலி ஓரியன்ட் படம் அது. அதனால் இந்த மாதிரி ஒரு சீனில் அவர் அவாய்ட் பண்ணால் நல்லது இன்னும் ஃப்யூச்சரில். ஏன்னா நம்ம வந்துட்டு அடுத்த சமுதாயம் வந்துட்டு படத்துலலாம் இப்படியெல்லாம் நார்மலாக உட்காந்து பேசலாம், தண்ணி அடிக்கலாங்கிறதெல்லாம் சின்ன வயசில் உள்ள யங்ஸ்டருக்கு வந்துட்டு இப்போலாம் சென்சின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க. அவங்கள வந்துட்டு கெடுத்து வச்சிடக்கூடாது. மற்றபடி இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். நல்ல ஆறுதலான விஷயம் வந்துட்டு ஒரு அருவருப்பான வசனங்கள் கிடையாது, ஆபாசமான காட்சிகள் கிடையாது. சூப்பரான ஒரு படம் அது. ஆனால் போர் அடிக்க விட்டுட்டாங்க, திரைக்கதையில் சொதப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லைன்னா அந்த படம் வேறு லெவலுக்கு போயிருக்குங்க. கண்டிப்பாக அந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட விமர்சனத்தை சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.